சுகிதா அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் சுகிதா. வணக்கம் ராஜேந்திரன். இன்னைக்கு பங்குச்சந்தை கொஞ்சம் சரிவோடு தான் தொடங்கி இருக்குது. போன வாரம் இந்த உற்சாகத்தோட முதலீட்டாளர்கள் இன்னைக்கு காலையில இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கும் இன்றைய போக்கு? இன்னைக்கு ஈவினிங் எப்படி இருக்கும்? என்னென்ன பங்குகளை வாங்கலாம், என்னென்ன பங்குகளை விற்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா அதற்கான நிறைய காரணங்கள் சொல்லலாம். இன்ஃபிளேஷன், ஆர்பிஐ ரேட் ஹைக்ஸ், இப்படி பல விஷயங்களை நாம சொல்லலாம். இதற்கெல்லாம் நமக்கு தகவல்களை நிறைய தருவதற்காக தான் இப்ப நான் வேர்டெக்ஸ்ல இருக்கேன். வேர்டெக்ஸ் பங்குச்சந்தை வல்லுநரான திரு அருள்ராஜன் என் கூட இருக்கார். வணக்கம் சார். ராஜேந்திரன் ஒரு நல்ல கதை சொன்னாரு, பீனிக்ஸ் பறவை. அது கண்டிப்பா பங்குச்சந்தைக்கு பொருந்தும். இந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை காரணமா சொல்லிதான் எல்லாமே ஹைக் ஆயிருக்கு. இப்படி எல்லாமே ஹைக் ஆகும்போது ஒரு காலகட்டத்துல இங்கேயும் அதே கிரைசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக பக்கத்துல படியில நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பணவீக்கம் அப்படின்றதான் ஒரு முக்கியமான காரணியா, எதிர்மறை காரணியா பார்க்கப்படுது. நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காரணியா. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய இந்திய பொருளாதாரமானது ஒரு கட்டுக்குள் தற்காலிகமாக வளர்ச்சி பாதிக்கப்பட்டாலும் நீண்டகால அடிப்படையில் திரும்ப வளர்ச்சி மேலோங்கும். அதனால இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்பிஐ தொடர்ந்து கடந்த ஒரு வருடத்தில் 12 முறை வட்டி விகிதத்தை உயர்த்திருக்கிறாங்க. கடைசியா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 25 பேசிஸ் புள்ளிகள் 0.25% உயர்த்திருக்கிறாங்க. இப்படி 11 முறை உயர்த்தியும் பணவீக்கம் குறையாத சூழ்நிலையில் இப்போது ஏற்றிய 25 பேசிஸ் புள்ளியினால் பணவீக்கம் கட்டுக்குள் வருமானம் வராது அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப ஏறக்குறைய அதே ஆர்பிஐ கவர்னர் போன முறை வட்டி விகிதத்தை உயர்த்தும் போது சொன்னாரு, பணவீக்கன்றது ஒரு பன்முகம் கொண்ட ஒரு பிரச்சனை. அதை ஆர்பிஐ வட்டி விகிதத்தை மட்டுமே உயர்த்துவதன் மூலமாக சமாளிக்கிறது ஒரு பகுதியை மட்டும்தான் அது கவனிக்கும். இதுக்கு அரசாங்கம் தான் பணவீக்கத்தின் மற்ற பகுதிகளை, சப்ளை செயின் அந்த மாதிரி மற்ற பகுதிகளை அவர்கள் தான் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லியிருக்கிறதோட முக்கிய நோக்கம் இப்போ செயல்பாடும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அரசாங்கமானது இந்த மற்ற சப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் உற்பத்தியும் அவைகள் மூலமாக சந்தையில் பொருட்கள் விலை குறைவதும் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த பணவீக்கம் கட்டுக்குள் வரும் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நல்ல பருவமழை பெய்து கொண்டிருப்பதனால ஒரு நெக்ஸ்ட் கிராப் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பம்பர் கிராப் சொல்ல நல்ல விளைச்சல் கண்டு அந்த விளைச்சல் மூலமாக உணவுப் பொருட்கள் சார்ந்த விலை உயர்வானது குறையும். அதன் மூலமாக பணவீக்கம் கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கிய செய்தி என்னன்னா, இப்போது ஏற்றிய 25 பேசிஸ் புள்ளிகளால் பெரும்பான்மையான வங்கிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் அடிப்படையில் நாங்கள் டெபாசிட்டுக்கு வட்டி விகிதத்தை உயர்த்த போவதோ இல்லை கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்த போவதோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சந்தைக்கு சாதகமான விஷயம். இது கேட்கறதும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வீட்டு கடன் வாங்கினவங்க எல்லாம், பட்ஜெட்ல வாழ்றவங்களுக்கு எல்லாம். அதே நேரத்துல இன்னொரு பக்கமும் நம்ம பங்கு சந்தையில இதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் நிறைய வீடுகளை நூற்றுக்கணக்கில் கட்டிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஜாப் ஸ்லோ டவுன், இப்படி பல்வேறு பிரச்சனை, எக்கனாமிக் கிரைசிஸ் சொல்லிட்டு விற்க முடியாம திணறதும் தெரியுது நமக்கு. இந்த பக்கம் வீட்டு கடனும் இது மாதிரி மறைமுகமா உயரும் பொழுது இன்னும் பெரிய லேக் ரியல் எஸ்டேட்ல அது இருக்கும் இல்லையா? ஏற்கனவே நாமளே நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பங்குகள் நல்ல லாங் டேர்ம்க்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்ப நம்ம எப்படி கையாளணும்? இதுவும் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பெரும்பான்மையான அந்த வீடு கட்டி வியாபாரம் செய்யக்கூடிய கட்டமைப்பு துறையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கு. விலையெல்லாம் பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில் பெரும் இறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணமா பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர்கள் தங்களுடைய முதலீட்டை வீடு கட்டுவதில் செலவழித்து விட்டு இன்னும் நிறைய கடன் வாங்கி, வங்கிகளில் பெருமளவு கடன் வாங்கி நிலமும் வாங்கியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வீடுகளும் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த முதலீடு திரும்ப அவர்களுக்கு பணமாக வந்ததான்னா பெருமளவு வரவில்லை. கட்டிய வீடுகளாகவும் பெரும்பான்மை விற்கப்படாமலும் இதன் மூலம் அவர்களுக்கு திரும்ப பணம் வராமல் ஒரு கேஷ் கிரன்ச் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுக்கு தேவையான அளவு ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பது ஒரு பகுதியாகும். மற்றொரு பகுதியாக பார்க்கும்போது அதிகமான அளவு கடன்கள் இருக்கும் பொழுது அதுக்கு வட்டி கட்டுதல், சர்வீசிங் தி டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரி கட்டுதல், கடனுக்கான வட்டியை கட்டி கொண்டிருப்பது ரொம்ப சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த டிசம்பர் மாசத்து கழிச்சு இந்த சிரமத்தின் அடிப்படையில் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் விலை இறங்கும் கூட ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நிகழுமானால் அம்மாதிரியான நிறுவனங்களுக்கு குறுகிய காலத்தில் சிரமமான நிலையில் தான் இருக்கும். அரசாங்கம் இதற்கு ஏதாவது ஒரு சலுகைகளோ இல்லை இப்போ வரும் அடுத்த கூட்டத்தில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைப்பதோ அந்த மாதிரி ஒரு சலுகையின் மூலமே இந்த துறை மேலெழும்பும். உண்மையா நேயர்கள் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாலா இருக்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் குறையும் சொல்லியிருக்கீங்க.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பயன்படுத்துற பொருள்கள், அதாவது ஃபாஸ்ட் எஃப்எம்சிஜி கன்சியூமர் குட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பங்குச்சந்தை அடிப்பட்ட போதெல்லாம் அந்த ப்ராடக்ட் மட்டும் ஓரளவுக்கு அந்த குட்ஸ் அந்த மாதிரி உள்ள பங்குகள்லாம் நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சர்வே பார்க்கும்போது கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது இப்ப வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் வைஸ் growth வந்து கம்மியா இருக்க மாதிரி சொல்றாங்க. இனிமேலுக்கு தான் பண்டிகைகள் காலங்கள் வருகிறது, அதனால உணவுப் பொருட்கள் அதிகமாகும், இல்ல காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் விற்பனை அதிகமாகும்னு பாக்குறீங்களா, இல்ல இந்த ஆண்டு இது வந்து குறைவாதான் இருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்களா? இந்த கேள்வி வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு வந்து இப்ப எஃப்எம்சிஜி துறை சென்ற ஆண்டை ஒப்பிட்டு நோக்கும்போது இந்த ஆண்டு எவ்வாறு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், இல்ல வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க ஒரு கேள்வியா கேட்டிருந்தீங்க. வளர்ச்சியை ஒப்பிட்டு நோக்கும்போது போன வருஷம் நன்றாக வளர்ந்திருக்குது, இந்த வருஷம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும், வரக்கூடிய காலங்களில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதோடு கூட பார்க்கும்பொழுது இன்னைக்கு தேதிக்கு எஃப்எம்சிஜி துறை தான் நமக்கு வந்து வலிமையான துறை மாதிரியும், அதே மாதிரி இப்போ பணத்தை எங்க போடலாம் யார் கேட்டாலும் நீங்க தைரியமா எஃப்எம்சிஜில போடுங்க, அங்கதான் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நீங்க கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது. நீங்க சொன்ன மாதிரியே சென்ற வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருடத்தின் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் பொதுவாக இந்த துறையானது தொடர்ந்து ஒரு கன்சம்ஷன் பேஸ்டு, டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேஸ்டு இண்டஸ்ட்ரின்றதுனால ஓரளவுக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருப்பது வந்து உண்மைதான். ஆனாலும் கூட இப்ப பெரும்பான்மையான எஃப்எம்சி நிறுவனங்கள் சொல்வது என்ன, வரும் காலங்களில் எங்களுடைய குரோத் அப்படின்றது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருமளவு இருக்காது. ஏன்னா மேரிகோன்ற ஒரு நிறுவனத்துக்கு கூட அதனுடைய முக்கிய மேலாளர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, பிரஸ்லயே கூட சொன்னார், இந்த மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து இவ்வளவு வளருவோம் அவ்வளவு வளரும் எங்க நிறுவனத்தை பத்தி சொல்றாங்க, அந்த அளவுக்கான வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு அவரே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏன் வந்தது அப்படின்னா, இப்ப பங்கு சந்தை இறங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பெரும்பான்மையான அனலிஸ்ட், பெரும்பான்மையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி துறை சார்ந்த நிறுவனங்களை வாங்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பங்கு சந்தை இறங்கும் போது அந்த துறை மட்டும் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு அனாலிசிஸ் என்ன சொல்லுது, எல்லா துறையும் ஒப்பிட்டு நோக்கும் பொழுது எல்லாம் விலை இறங்கி இருக்கு, ஆனா இந்த குறிப்பான எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய துறையானது மிகவும் விலை அதிகமாக இருக்கிறது. அதாவது பிரைஸ் வைஸ் இட் இஸ் வெரி மச் ஸ்ட்ரெச்ட் அப்படின்னு சொல்றாங்க, விலை அதிகமாக இருக்கிறது, அதனால இந்த துறையில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை நாமும் ஏற்கிறோம். இந்த விலையில் உடனடியாக எஃப்எம்சிஜி துறையில் சார்ந்த பங்களை வாங்குவது தவிர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் இறங்கினால் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். இப்ப நம்ம இந்தியாவுல உள்ள பொருளாதார நிலையை பத்தி எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம இன்னும் டாலருக்கு பின்னாடி தான் இருக்கோம், அதான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சமீபத்துல வந்து அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் அறிவிச்சதா இருக்கட்டும், ஒபாமாவோட ஸ்பீச்ச பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. திரும்ப வந்து ஒபாமா வந்து இப்ப ஒரு பினான்சியலுக்காக ஒரு இது பேச போறாரு, அது வந்து பஃபட் டாக்ஸ் எல்லாம் பத்தி பேச போறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்து அவங்களுடைய சென்ட்ரல் பேங்கோடைய பென் வந்து இன்னொரு அறிக்கை ஒண்ணு எக்கனாமிக் கண்ட்ரோல் பத்தி பேச போறாரு. இதோட தாக்கம் எப்படி இருக்கும் பங்குச்சந்தையில நினைக்கிறீங்க? இந்நாள் வரைக்கும் அமெரிக்காவானது எடுத்த பொருளாதார ரீதியான எல்லா வகையான கொள்கை முடிவுகளும் அவர்கள் தற்காலிக உயர்வுக்கு மட்டுமே உதவியது. அந்த ஊக்கத்தொகையோ இல்ல ஊக்கம் திட்டமோ நிறுத்தப்படும் பொழுது அவருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததை கண்டோம். அதனால இப்போதைக்கு வந்து அதிபர் ஒபாமா எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சந்தை அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு பெருமளவில் உதவி செய்யவில்லை என்பது ஒரு நிதர்சனம். அதே சமயம் நாளைக்கு அவங்களுடைய பெடரல் ரிசர்வ் நடத்த போற கூட்டத்தில் எடுக்கப்படுகிற கொள்கை முடிவுகள் சந்தையில் ஓரளவுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறோம். அவர்களும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முடிவுகள் எடுக்க இருப்பதாக சந்தை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா பொதுவாக ஒபாமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, அவர் வந்து வந்த காலகட்டத்தில இருந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு உயர்ந்தது அப்படின்னு கேட்டா, கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது 0 அளவு தான் உயர்ந்திருக்கிறது, பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா 0 அளவு தான் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கிண்டலா கூட அவரை மிஸ்டர் ஜீரோ பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இருந்தாலும் கூட நாளைக்கு அவங்க பெடரல் ரிசர்வோட சீஃப் பெர்னன்கே அவர் எடுக்கக்கூடிய முடிவு சந்தையில் ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறோம். நாளைய அவருடைய ஸ்பீச்ல ஜீரோவா ஹீரோவா இருக்காரான்னு தெரியும். ராஜேந்திரன், உங்களிடம் என்ன கேள்வி இருக்கு? அதாவது அருள்ராஜன் சார்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. வணக்கம் அருள்ராஜன் சார். அதாவது நேத்து வந்து மத்திய அரசோட பொருளாதார ஆலோசகர் கௌஷிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை மட்டும் உயர்த்துறது மட்டும் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல, வட்டி விகிதத்தை குறைப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும், இது ஏற்கனவே துருக்கி நாட்டுல வந்து நடைமுறையில நல்ல சக்சஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஏன்னா சாதாரணமா வந்து ஒரு இடத்துக்கு எங்க போகணும்னு கேட்டா, நீங்க இப்படி நேரா போய் வலது பக்கம் போய் நேரா போனா வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாதையை சொல்லும் போது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அப்படிதான் வந்து எப்ப பணவீக்கம் ஏறினாலும் வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும்ன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாதையாக காலங்காலமாக தொன்று தொட்டு நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடிவுகள்.
இப்போ அதே இடத்துக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போனா போலாம் அப்படின்னு சொல்றது, அந்த ஆள் கூட போனதோட அங்க போய் தான் சேர்ந்தாரு அப்படின்றது வந்து இப்ப நம்மால் எவ்வளவு தைரியமா அந்த முடிவு எடுப்பார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த வழியில், அதாவது வட்டி விகிதத்தை குறைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை எடுப்பதற்கு கண்டிப்பாக நம்முடைய ரிசர்வ் வங்கிக்கு பணவீக்கத்தின் பக்கத்தில் ஏதாவது ஒரு தேக்க நிலையோ இனிமேல் ஏறாது, இல்ல இப்ப கொஞ்சம் மார்ஜினலாவது இறங்கி இருக்கு அப்படின்ற வகையில் அவருக்கு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம் தெரிந்தால் மட்டுமே வட்டி விகிதத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவர் சொல்லக்கூடிய வழிமுறை வந்து இன்னைக்கும் நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்ப வந்து அது மாதிரி அவர் பண்ண முடியாத சூழ்நிலை தான் 12 முறை தொடர்ந்து நம்மளுடைய கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் வட்டி விகிதத்தை உயர்த்தினார். ஆனா நீங்க சொன்ன வழிமுறையில், அதாவது வரும் காலங்கள் அடுத்த கூட்டத்துல ஒரு பாஸ், இனிமேல் வட்டி விகிதத்தை உயர்த்துவது தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு 25 பேசிஸ் புள்ளிகள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அப்ப குறைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ராஜேந்திரன், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த L&T ஃபைனான்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து இப்போ வந்து IPO வந்தாங்க, அது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்தா கூட அந்த பங்குகளோட விலை வந்து எதிர்பார்த்த அளவு உயர்வை சந்திக்கல. இதன் காரணமா தான் ONGC FPO கூட தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பங்குகளை வாங்கி வச்சிருக்கவங்க நிலையெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கலாம்? இதுவும் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. பர்டிகுலரா சிறு முதலீட்டாளருக்கு பயனுள்ள வகையில் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த L&T ஃபைனான்ஸ் வந்து பங்கு வெளியிட்ட அந்த விலை அப்படின்னு பார்க்கும்போது அதை விட குறைவான டிஸ்கவுண்ட்ல தான் வந்து பங்கு சந்தையில் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது, உண்மைதான். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னா, இப்ப டிஸ்கவுண்ட்ல வியாபாரமாவதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பாருங்கள். பகுதி பகுதியாக, நம்ம தான் தங்க விதிமுறை சொல்லுவோமே, 3 பகுதியாக பிரித்தோ 5 பகுதியாக பிரித்தோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைங்க. கண்டிப்பா அவர்கள் ஆஃபர் பிரைஸை விட கூடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், குறுகிய காலத்தில் நிகழவிட்டாலும் கூட கண்டிப்பாக அது மேல் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த விலையில் வாங்கியவர்களை விட இப்ப டிஸ்கவுண்ட்ல வந்து வாங்குறதுன்றது ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறோம். ஆனா அதை விட ஒட்டி இன்னொரு துணை கேள்வி கேட்டிருந்தீங்க, ONGC FPO இதனாலதான் அவங்க வந்து தள்ளி போட்டாங்களா அப்படின்னா ஆமாம் கூட சொல்லுவேன். ஏன்னா இப்போதைய சூழ்நிலையில் ONGC வியாபாரம் கொண்ட விலையிலிருந்து ஒரு 10% குறைத்துதான் அவங்க இந்த FPOன்னு சொல்லக்கூடிய ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் அவங்க சந்தையில வந்து விலை ONGC விலை குறைய இன்னும் அவங்க கீழே குறைச்சி 10% குறைச்சு கொடுக்கறதுன்றது வந்து நியாயமான விலையை விட குறைவான விலையில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறது உண்மை. ஏன்னா அரசாங்கம் தான் இந்த நிறுவனத்தினுடைய ஓனர், ப்ரொமோட்டர். அப்படி பார்க்கும்போது அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கு, இந்த சமயத்தில் ஏன் நம்ம விலையை குறைச்சு கொடுக்கணும், பொறுத்திருந்து இன்னும் கொஞ்சம் சந்தை நன்றாக இருக்கும்போது இந்த வெளியீட்டை கொண்டு வந்து தேவையான பணத்தை திரட்டலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு பக்கம் வந்து சந்தை நல்லா இல்ல, இனிமேல் கவர்மெண்ட் உள்ள பூந்து ONGCயோட விலையை ஏத்துவாங்க அப்படின்னு இன்னொரு தகவல்களும் இருந்தது. அது இப்ப நிகழப்போவதில்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா இதுலயும் சாதகமான அம்சம் என்ன அப்படின்னா, ONGC FPO வருவதன் மூலமாக சந்தையிலிருந்து 10,000 கோடியிலிருந்து 11,000 கோடி ரூபாய் உறிஞ்சப்படும், அதாவது இந்த அப்ளை பண்றதுக்காக வெளியேறும் அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. இப்போ அவ்வளவு பணம் வெளியே போகாதுன்றது தற்போதைக்கு சந்தைக்கு உடனடியாக ஒரு நல்ல செய்தியாக பார்க்கலாம். ராஜேந்திரன், பங்குச்சந்தை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அருள்ராஜன் சார். சுகிதா, நன்றி. ராஜேந்திரன். நன்றி சுகிதா. நன்றி ராஜேந்திரன்.